வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா அவரைக்காய் மசால் குழம்பு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசால் குழம்பு வந்து பாரம்பரியமான ஒரு குழம்பு தான். கிராமத்தில் இந்த மாதிரி செய்வாங்க. சில பேர் பொரியல், சாம்பார் இதுலேயும் போடுவாங்க. இந்த மாதிரி மசால் குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். இப்போ பாருங்கள், எங்கள் மொட்டை மாடியில் இந்த செடி தான் நான் வளர்த்துருக்குறேன். இது கொடி மாதிரி படர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். கீழே தான் நான் விதை போட்டு வளர்த்தேன். 2 வித காய் இருந்தது. அந்த காயெல்லாம் 1/2 கிலோ அளவுக்கு வந்ததுங்க. அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு இவ்வளோதாங்க வரும். இன்னும் போக போக நிறைய காய் சேரும். நிறைய காய் வந்து சாப்பிட்ணுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம், அயன் அதிகமாக இருக்குது. அவரைக்காய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ மசால் ஒன்று தயாரிச்சுக்கலாம். வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, சீரகம், சோம்பு ரெண்டுமே நம்ம இதை சேர்த்து அரைக்கணுங்க. இந்த சோம்பு சீரகம் தான் இந்த மசாலா குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு தக்காளி பழம் சேர்த்தணும். அப்படியே பச்சையாக இருக்கும்போது போடாதீங்க. இப்போ கருவேப்பிலையும் நான் சேர்த்திட்டு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். இதுக்கு புளியெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ உப்பு சேர்த்தி நல்லா வதக்கலாம். பிறகு தக்காளி பழம் வதங்கின பிறகு காய் போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இந்த மசாலும் இந்த காயும் சேர்ந்து மெர்ஜ் ஆகணும். அந்த அளவு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதன் பிறகு நம்ம திரும்பி ஒரு கலக்கிட்டு இதுக்கு தேவையான காரம், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டுமே போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீரகம், சோம்பு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலா குழம்புக்கு. இதுக்கு வந்து இஞ்சி எதுவுமே போட தேவையில்லைங்க. இஞ்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டுக்கு மாறிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கலந்து விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா வேகணும். ஏற்கனவே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கியிருந்தது. இப்போ தண்ணியில் வேகணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காயும் கொத்தமல்லியும் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சுங்க. செக் பண்ணியும் பார்த்தேன். இந்த காய் நல்லா வேகணுங்க. அரைக்குறையாக நம்ம வெந்து செஞ்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா வெந்த பிறகு தான் தேங்காய் ஊற்றணும். கொத்தமல்லியும் தேங்காயும் அரைச்ச விழுது இதில் சேர்த்தியாச்சுங்க. எதுவுமே தேவையில்லைங்க. இதுக்கு சீரகம், சோம்பு அவ்வளவே தாங்க. அவ்வளவு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா குழம்பு. இது மசாலா குழம்பு பல வகையில் செய்வாங்க. நான் இதை வந்து இந்த மாதிரியும் செய்வேன். விதவிதமான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்வேங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு தாளிப்புங்க. கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இத்தனையும் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். கடைசி ஏன்னா கடுகு நம்ம முன்னாடியே போடலை, இப்போ தான் கடைசியாக தாளித்து போட்டிருக்கேன். அருமையான சுவையில் அவரைக்காய் மசால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஈஸியான ஒரு மசால் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. நிறைய வீடியோ இது போல் நான் போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி பாருங்கள்.